கோபத்துல முடிவு எடுத்துட்டேன், சந்தோஷத்துல வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லவே கூடாது. கோபத்துல சொல்லிட்டேன். கோபத்துல உன்னைய 4 கூட்டு கொட்டிக்க. கோபத்துல சொல்லிட்டேன், அதெல்லாம் போய் மனசுல வச்சுக்கலாமா? நீ கோபத்துல என்ன பண்ணு, அடுத்து 4 கூட்டு உன் மண்டையில கொட்டிக்க. அப்ப ஒரு மண்டை புடைக்கும் பாரு, அப்ப நீ சொல்லிக்க கோபத்துல கொட்டிட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்களே நீ கேட்க முடியுமா? பேப்பர் இருக்கு, நல்ல நீட்டா இருக்கா. இப்ப அந்த பேப்பரை என்னுடைய கோபத்துல நான் என்ன பண்றேன், கசக்குறேன். கோபம் ஃபுல்லா எரியுது, நல்லா கசக்கிடுறேன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீயை குடிச்சதுக்கு அப்புறம் கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா, நான் என்ன பண்றேன், கசங்கின பேப்பரை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியும் பண்றேன். சரி பண்ணிட்டேன்னா இப்ப பழைய மாதிரி இருக்கா? பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் இருக்கு. பழைய மாதிரி இருக்கா? இல்ல. இதே போலதான் ஒரு மனுஷனோட இதயம், உங்க மனைவியோட இதயம், உங்க கணவனுடைய இதயம், உங்க பிள்ளைங்களோட இதயம். கோபத்துல என்னனாலும் பண்ணிடலாம், கூட தானே இருக்கிறாங்க அப்படிங்கறது என்ன வேணா பண்ணிடலாம். ஆனா நீ சாரி கேக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாரி கேக்குறீங்க. சாரி மன்னிச்சுக்கமா, தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கமான்னு கேக்குறீங்களா? அவங்களும் கொஞ்சம் சரி நம்ம கணவர் தானே கேட்கிறாரு, அவர் தானே பேசினாருன்னு சொல்லிட்டு மன்னிக்கிறாங்க. நம்ம மனைவி தானே பேசினா அப்படின்னு மன்னிக்கிறாங்க, நம்ம மருமக தானே அப்படின்னு மன்னிக்கிறாங்க. ஆனா இந்த இதயம் பழைய இதயத்தை போல இருக்கா? கசங்கினதுதான், உடைஞ்சதுதான். ஒட்ட வைக்கலாமே தவிர அதனுடைய தழும்ப என்ன பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது. வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. இன்னைக்கு அப்படி ஏதாவது ஒரு இருதயத்தை உங்களுடைய சின்ன செய்கையினால காயப்படுத்துறீங்கன்னா இன்னையோட அதை விட்டுருங்க. ஒரு காரியத்தை இன்னைக்கு எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், நான் இந்த கோபத்தை விடுறதுனால என் மனைவி, என் தாய், என் தகப்பன் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா, என் தம்பி சந்தோஷமா இருப்பான்னா, எங்க பிள்ளை குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னா, அந்த கோபத்தை தூக்கி எறியறதுக்கு நான் தயங்கவே மாட்டேமான்னு சொன்னேன். இந்த குணம் எனக்கு கிடையாது, ஆனா இந்த குணத்தை நான் வளர்த்துக்கிறேன். எனக்குள்ள கிடையாது, எனக்குள்ள இல்லையே, நான் வளர்த்துக்கணும். பிறந்த உடனே பேண்டோட பிறந்தமா, வளரும் போது டவுசர் போட்டோம், ஃபர்ஸ்ட் கோமணம் கட்டி விட்டாங்க, அப்புறம் டவுசர் போட்டோம், அப்புறம் அந்த டைம் வரும்போது பேண்ட் போடுறோம். அதே போலதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, ஆனா நான் என்ன பண்றேன், என் வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த குணத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், வளர்த்துக்கணும். எனக்கு வேணும்னு ஆசைப்படணும்.